ஒரு உண்மையறியும் குழு எப்படி அமைக்கப்படக்கூடாது என்பதற்கு வீரப்பன் மரணம் தொடர்பாக அமைக்கப்பட்ட உண்மையறியும் குழு தான் காரணம். அப்போ கட்சியினுடைய தலைமை இந்த வேலை செய்ய சொல்லி எனக்கு இப்படி ஒரு டைரக்ஷன் கொடுத்தாங்க, நான் செஞ்சேன்னு சொன்னார்னா, இவருக்கு இங்கே யாரும் வீரப்பனை விசவச்சு கொண்டாங்கன்னு வாய்மொழியே சொல்லவே இல்லை. வீரப்பனோட இங்கே கிடதுன்னு சொல்லவே, வீரப்பனை நான் கடைசியாக பார்த்தேன்னு யாரும் சொல்லல. எல்லாமே இவரா ஒரு கற்பனையாக இந்த மாதிரி விசவச்சு கொல்லப்பட்டாங்க ஒரு ஸ்டோரியை முடிச்சிட்டாரு. அவனா பரிசல்காரனை பார்த்தா அவன் சொன்னாங்கடா இவன் சொன்னாங்கடா, அவனை போய் பார்த்தா இவன் சொன்னாங்கடா, அப்படியே திரும்பி திரும்பி வருது. எதுவும் இல்லை, எங்களால் எதையும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. தமயந்தி ஹரிபாவு தான் பண்ணாங்கன்ட்டார். விஜயகுமார் எழுதின வீரப்பன் சேசிங்க பிரிங்கன்னு அந்த நூல் வருது. அந்த நூலில் தான் எனக்கு ஒரு லீடு கிடைச்சது. இவர் வீரப்பனுக்கு உறவினரும் அல்ல, வீரப்பனுக்கு எதிரியும் அல்ல, வீரப்பனை காட்டி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவரும் அல்ல. இவரை கொம்பு தூக்கி என்ற இடத்தில் வீரப்பன் சந்திக்கிறார். நாங்கள் படித்த காலத்திலேயே நாங்கள் எல்லாருமே காக்கி சட்டை போட்டதாக பெருமையாக நினைப்போம். ஆனால் துரைப்பாண்டியன் என்னால் காக்கி சட்டை பெருமை அடையணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிழவன் ஒரு வயசானவரை சந்திக்கிறதுக்கு இந்த ட்ரேடர் அனுப்புன்னு சொல்லி விஜயகுமார் சொல்லியிருக்காரு. அந்த பெரியவர் புலவர் கலிய பெருமாள். அதுக்கு பிறகு புலவர் கலிய பெருமாளுடைய தொடர்பு, மாவோயிஸ்ட் ஐயப்பனுடைய தொடர்பு, அந்த அமைப்பெல்லாம் எங்கே போயிட்டு இருக்கான்னு தெரியுது. அப்புறம் வேடியப்பன் எங்கே சந்திக்கும் போது ஒரு பெண்ணாகரம் பக்கம் தூங்கல்கின்றார். நேட்டிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சமீப காலமாக ஒரு சர்ச்சை ஒன்று போயிட்டுருக்கு. என்னென்னா, வீரப்பன் இறந்ததற்கு மாவோயிஸ்ட் இயக்கங்கள் சார்ந்த சில இடதுசாரி ஆட்கள் உள்ளே தீவிரமாக செயல்பட்டுருக்குறாங்க. அவங்க காவல்துறையின் வசம் வீரப்பனை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு அவங்க தான் காரணமாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு இவர் ஒரு விஷயம் அவரோட யூடியூப் சேனலில் டிஸ்க்ளோஸ் பண்ணதுனால அதன் தொடர்பாக இவர் சொன்ன நபர்களில் சில பேர் அதுக்கு மறுப்பு தெரிவித்து அதுக்கு இவர் ஒரு விளக்கம் கொடுத்து இந்த மாதிரியான ஒரு விவாதங்கள் சமீப காலமாக இது நடந்துகிட்ருக்கு. இதோட ஆரம்ப புள்ளி எங்கே, இவங்க எப்படி உள்ளே போனாங்க, எதனால் வீரப்பன் அவர்களை நம்பினாங்க, எந்தெந்த நபர்கள் மூலிமா வீரப்பன் இந்த குழுவை கான்டாக்ட் பண்ணாங்க, இந்த குழு உள்ளே போய் என்ன பண்ணுச்சு இப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் நம்மளுக்கு விடை தெரியாமல் இருந்தது. அதை ரொம்ப ஓப்பனாக எதற்குமே பயப்படாமல் ஒரு மிக தெளிவான ஒரு விளக்கம் நம்மளுக்காக பத்திரிகையாளர் சிவசுப்பிரமணியம் அவர்கள் கொடுத்துருக்காரு. அவ்வளோ ஒரு அழகான ஒரு இடத்துல இந்த நேர்காணல் நாங்கள் பண்ணியிருக்கோம். இடம் அழகாக இருக்கும், ஆனால் இதில் அவர் சொல்லப்பட்ட விஷயங்கள் அதிர்ச்சிகரமாக இருக்கும். ரொம்ப ஒரு நம்மளே பலவிதமான கேள்விகளுக்கு உள்ளாக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவர் பேசியிருக்காரு. நம்ம சேனல்லையே நிறைய பேர் வீரப்பன் பற்றி பார்க்குறவங்க அவரோட ரசிகர்களாக தான் இருக்கீங்க. உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். நம்ம உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்காடு மலைப்பகுதிகளில் ஒரு நேர்காணலை தந்தோம். அது பெரும் வரவேற்பு பெற்றது. நிறைய பேர் கமெண்ட்ஸில் இதை கேளுங்க அதை கேளுங்கன்னு சொல்லி பல பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்மளால நேரடியாக பதில் அளிக்க முடியாது. ஏன்னா அந்த சம்பவம் அந்த நிகழ்வை பற்றி முழுமையாக தெரிஞ்சவங்க நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான். அப்படிங்கிறப்போ நம்ம அதை பற்றி இன்னொரு சின்ன விஷயம், ஒரு சின்ன டீட்டெயிலிங்கான சில விஷயங்கள் பற்றி பேசலாம். இப்போது நம்ம வீரப்பனோட இறந்த அந்த சம்பவம், அவர் எப்படி இறந்தார், அதற்கு பின்னாடி யாரெல்லாம் இருந்தாங்க, அந்த எஸ்டிஎஃபோட ஆப்ரேஷன்ஸில் யாரெல்லாம் உள்ள இன்வால்வ் ஆகியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம காணொலியிலே பேசியிருக்கோம். இப்போது உங்கள் சேனலில் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம பார்க்குறப்போ கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்த திரு விவேக் அவர்களுக்கும் உங்களுக்கும் நிறைய முரண்பாடான கருத்துக்கள் பகிரப்பட்டு வந்தது. அவர் ஒரு யூடியூப் சேனலில் பேசியிருக்காரு. நீங்கள் உங்கள் சிவா மீடியாவில் அதுக்குண்டான விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க. அதில் ரொம்ப கடுமையான விமர்சனங்களும் இருந்தது. நம்மளால் அதிர்ச்சி தரக்கூடிய சில தகவல்களும் இருந்தது. இந்த ஃப்ரிக்ஷன் ஏற்படுறதுக்கு என்ன சார் காரணம் இப்போ இந்த சமீப காலத்தில்?
எனக்கு இந்த சிக்கல் இருந்தது. ஏன்னா நான் வீரப்பன் மரணம் தொடர்பான ஆய்வுக்காக நான் அந்த அவருடைய வரலாறை எழுதிட்டு அவருடைய கடைசி கட்டத்துக்கு வரும்போது மாவோயிஸ்ட் அமைப்போடு வீரப்பன் தொடர்பு வர்றார் அப்படிங்கிறது வரும்போது எனக்கு ஒரு பெரிய சிக்கல் வந்தது. ஏன்னா மக்கள் அமைப்பு மாவோயிஸ்ட் அமைப்புங்கிறது மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பை சேர்ந்தவங்க இதில் தொடர்பு இருப்பாங்களா அப்படிங்கிற முதல்ல ஒரு அடிப்படை சந்தேகம் வந்தது. அதில் உள்ளே போய் பார்க்கும்போது தொடர்பில் இருக்காங்க அப்படின்றது. அதுக்கு முன்னாலே இன்னொரு சிக்கல் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, உண்மை அறிவு குழு ஒன்று அக்டோபர் 18 அன்னைக்கு வீரப்பன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தமிழ்நாடு காவல்துறை அறிவித்த அடுத்த ஒரு சில நாள்களிலேயே இந்த இடதுசாரி அமைப்புகளோட தொடர்பில் இருக்கிற சேலத்தை சேர்ந்த வக்கீல் ஹரிபாபு, தமயந்தி அவங்க தலைமையிலான ஒரு டீம் உண்மை அறிவு குழு அப்படின்னு ஒரு குழு ஆரம்பித்தாங்க. அந்த குழுவில் பேராசிரியர் மார்க் சொல்லிட்டு ஒரு 18 பேர் கலந்துட்டாங்க. ஆந்திரா, கர்நாடகாவிலிருந்தெல்லாம் பலர் வந்திருந்தாங்க. இந்த அமைப்பு வீரப்பன் விஷம் வைத்துத்தான் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறத ஆணித்தரமாக அடித்து சொன்னாங்க. அதுக்கு முன்பாகவே செங்கப்பாடி, அதாவது வீரப்பன் வாழ்ந்து இந்த மேட்டூர் குளத்தூர் இந்த சுற்றுப்பகுதியில் இருக்கிற மக்களும் மோரில் விஷம் வச்சு கொண்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை இந்த பகுதியில் ஓட ஆரம்பிச்சது. ஏன்னா எனக்கு இதில் ஆரம்பத்தினதே சந்தேகம் என்ன, இதுவரைக்கும் நிறம், மனம், சுவை அதனுடைய தன்மை மாறாத விஷம் எதுவும் இல்லை. ஏதாவது ஒன்று நம்ம காட்டி கொடுத்துரும். வீரப்பனுக்கு அவர் இறக்கிறதுக்கு 28-29 வருடத்துக்கு முன்னே விஷம் மூலமாக கொள்றதுக்கு பல முயற்சிகள் நடந்திருக்கு. அதுலேருந்து தொடர்ந்து 25 வருஷமாக அவர் அந்த முயற்சிகள்லேருந்து தப்பிச்சிட்டு இருக்காரு. என்னோட ஒரு பல முறை நான் வாங்கிட்டு போன பரோட்டா சாப்பாடெல்லாம் சாப்பிடும்போதே அதை சொல்லியிருப்பேன். நான் யார்கிட்டையும் வெளியிலேருந்து வாங்கிட்டு வரதான் நான் சாப்பிட மாட்டேன், அவங்கள்ட்ட சாப்பிட வச்சுட்டு தான் நான் சாப்பிடுவேன், உங்கள்கிட்ட மட்டும் தான் நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிற அளவில் பல முறை நாங்கள் 2 பேரும் பேசி சாப்பிட்ருக்கோம். அந்த விவகாரத்தில் கொள்ள முடியாது. ஏன்னா ஒரு வேளை வீரப்பன் பசியில் இருந்தாலும் சீக்கிரம் சாப்பிடுவார். ஆனால் சேத்துக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் சாப்பிட மாட்டேன். கொஞ்சம் தனிச்சு உட்காந்துருந்து எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சது பிறகு தான் சாப்பிடுவாங்க. அதுக்கான சூழல் என்ன பார்த்தோம்னா, அந்த காட்டுக்குள்ளே தட்டு குறைவாக பாருங்க. ஒரு 3 பேர் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் தட்டு இருக்குது. 2 3 பேர் சாப்பிடும்போது சேத்துக்குள்ளே ரிலீவ் ஆயிடுவார். அவர் தனியாக கடைசியாக தான் சாப்பிடுவார். அப்படி இருக்கும்போது 4 பேரும் ஒரே நேரத்தில் மோரை குடிச்சிட்டோ அல்லது தண்ணியை குடிச்சிட்டோ அல்லது சாப்பாட்டை சாப்பிட்டோ மரணம் அடையிறதுக்கு, அது மயக்க நிலைக்கு போகிறதுக்கு அது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது அடிப்படையில் எனக்கு நல்லா தெரியும். அடுத்ததாக இவங்க உண்மையறியும் கூட சொல்லியிருந்த அடிப்படையில் வீரப்பனம் ஊரான செங்கப்பாடி பக்கத்தில் இருக்கிற வாத்துப்பை கல்லாட்டை அப்படிங்கிற இடத்துல ஒரு கல்லிச்சி மரத்து கல்லாட்டைன்னு, அது கல்லிச்சி மரங்கள் நிறைந்திருக்கிற ஒரு கல்குன்று, இந்த மாதிரி இருக்கிற ஒரு கல்குன்று, அதில் தான் அவர் தங்கியிருந்தார். அந்த இடத்துல தான் பாய்சன் வச்சு கொடுத்தாங்க. அதுலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் பறையங்காட்டு ஓடைன்னு ஒன்று இருக்குது. அந்த பறையங்காட்டு ஓடைக்கிட்ட கொண்டு வந்து அவங்களெல்லாம் படுக்க போட்டுருந்தாங்க. இருட்டின பிறகு அங்கிருந்து காவேரி ஆற்றுக்கு தூக்கிட்டு போய் காவேரி ஆற்றிலிருந்து பரிசல் மூலமாக சிங்காபுரம் காட்டுப்பகுதிக்கு எடுத்துட்டு வர்றாங்க. இந்த 2 இடைப்பட்ட தூரம் 10 கிலோமீட்டர். சிங்காபுரம் காட்டுப்பகுதியில் அவரை அடித்து உதச்சி சித்திரவதை பண்ணி சுட்டு கொண்டு அங்கிருந்து 8 கிலோமீட்டர் தூரம் காவிரி ஆற்று வழியாகவே சின்ன காவல் திட்டுக்கு வர்றாங்க. சின்ன காவல் திட்டுங்கிற இடத்துலேருந்து ஒரு உடலை பரிசல் ஏற்றி மேட்டூர், குளத்தூர், மேட்டூர் வழியாக மேச்சேரி, பெண்ணாகரம் கொண்டு போயிட்டு பாப்பாரப்பட்டிக்கிட்ட அவர் கடைசியாக சுட்டு கொண்டதாக ஒரு ட்ராமா போட்டிருக்காங்க அப்படின்னு உண்மையை உங்களுக்கு சொன்னிச்சு. இது யார் முகாந்திரமாக இந்த செய்தியை சொன்னாங்கன்னா யாரையும் அடையாளம் காட்டல. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, ஊர் சொன்னாங்க, மக்கள் சொன்னாங்கங்கிறத தவிர வேறு யாரும் கிடையாது. கொளத்தூர் மணியன் இதை பற்றி ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப தீவிரமாக விசாரிச்சுட்டு இருந்தார். முதல்ல சொன்னார், கொளத்தூர் செக் போஸ்ட்டில் அந்த வேன் உள்ளே போயிட்டு வந்து பதிவாகிட்டு சொல்கிறாங்க, நாளைக்கு நான் பார்க்குறேன். மறுநாள் ஒரு நாள் 2 நாள் விட்டு அப்புறம் அவன்கிட்ட பேசும்போது நான் கூப்பிட்டு விசாரித்தேங்க. நம்ம தோழர்னு போய் குளத்தூர் சோதனை சாவடி, வனத்துறை சோதனை சாவடின்னு இருக்கிற அந்த லெஜரையும் பார்த்துருக்காங்க. அவங்க வழக்கமாகவே லாரி மற்றும் வேன் மாதிரி வண்டிகள் உள்ளே போயிட்டு வெளியில் வந்தால் அந்த நம்பர் தான் எழுதுவாங்க. பஸ்ஸு, ஆம்புலன்ஸு, கார் நம்பர்லாம் அவங்க எழுதுறதில்ல. அதனால் அவங்ககிட்ட பதிவு இல்லை. இருந்தாலும் இந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதி அன்றைக்கி மாலையில் டியூட்டியில் இருந்த கார்டு இன்றைக்கி இல்லை நாளைக்கு வருவா சொன்னாங்க. அவரையும் விசாரிக்கிறாங்க. மறுநாள் அவரையும் விசாரிச்சுட்டு அந்த மாதிரி அந்த வேன் இங்கே வரல, ஆம்புலன்ஸ் போயிருந்தால் எங்களுக்கு நினைவு இருக்கும், அது போயிட்டு இந்த வழியாக வந்துருங்கன்னா கண்டிப்பாக எங்கள் நினைவில் இருக்கும், அந்த மாதிரி வரல அப்படின்ட்டு அவரோட பணியில் இருந்த 2-3 பேரெல்லாம் கேட்டு தான் சொல்கிறார். இல்லைங்கிறது உறுதியாகிட்டுது. இன்னொன்று, சின்னக்காவல் திட்டு மாரியம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் அந்த வேன் ஒரு குறிப்பிட்ட நேரம் நின்றுட்டு இருந்தது அப்படிங்கிற ஒரு செய்தி சொன்னாங்க. இந்த செய்தியை ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு பிறகு நான் விசாரிக்கும்போது அந்த வேன் அங்கே ஒன்று நின்னது உண்மைதான், ஆம்புலன்ஸ். அது என்னன்னா, மாதேஸ்வர மலையில் அக்டோபர் 16ஆம் தேதி அன்னைக்கு ஒரு நபர், யாரோ வெளியூர்லேருந்து வந்த ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துடுறார், வயதானவர், இயற்கையான மரணத்தில் இறந்து போயிடுறாரு. அது 17ஆம் தேதி காவல்துறை எடுத்துகிட்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. அந்த உடலை அங்கேயே வச்சிடறாங்க. அது யாருன்னு விசாரிக்கும்போது தருமபுரி மாவட்டம் இந்த ஏமனூருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய நெருப்பூர் பகுதியை சேர்ந்த ஒருத்தர், அவருடைய உடலை மாதேஸ்வர மலையிலிருந்து பரிசல் துறை கொண்டு வந்து இங்கிருந்து பெண்ணவாடி பரிசல் துறை கொண்டு வந்து பெண்ணவாடி அல்ல, கோட்டையூர் பரிசல் துறை கொண்டு வந்து அங்கிருந்து அவங்க பரிசல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க.
இதுதான் உண்மை அறியும் குழுவும் வந்து வீரப்பன் போனதா சொல்றாங்க. ஆமா. இன்டர்பிரட் பண்ண. ஆமாம், அது குழப்பம் வருது. அந்த பரிசல் துறையில் பண்ணவாடி பரிசல் துறை வந்து கொஞ்சம் மேடான பகுதியில் இருக்கும். வேன் கீழே வந்து பாடியாக ஏற்ற முடியாது. இந்த இடத்துல மாதிரி தண்ணி பக்கத்தில் வராது, அது கொஞ்சம் ஆழத்தில் இருக்கும். அந்த இடத்துல மேலே வேனை நிறுத்திட்டு அவன் பாடியை கீழே எடுத்து கொடுத்துட்டு பாடி எடுத்துகிட்டு போனவன் சின்னத்துக்காவல் திட்டு மாரியம்மன் கோயிலுக்கு முன்னால் போய் பரிசல் துறையில் அங்கே இருக்கிற காவிரி ஆற்றில் வண்டியை கழுவிட்டு, ஏன்னா ஒரு உடல் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அந்த வண்டியை கழுவுவாங்க. அந்த மாதிரி கழுவிட்டு கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்திட்டு அங்கே ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் ஏதோ ஒரு கற்பூரத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு அவன் போயிருக்கான். இதை பார்த்துருக்காங்க. இந்த வேன் தான் அந்த வேன்ட்டாங்க. ஏன்னா ஆம்புலன்ஸ் எல்லாமே வெள்ளையாக இருக்கிறனால அந்த குழப்பத்தில் விட்டாங்க. இது ஒரு 15 வருஷத்துக்கு பிறகு தான் எனக்கு தெரியுது. அப்போ இந்த வேனுக்கும் அந்த வேனுக்கு சம்மந்தம் இல்லை, குளத்தூர் செக் போஸ்ட்டையும் சொல்லிட்டாங்க. இங்கேயும் இந்த நிகழ்வு நடந்துட்டுது. இது யார் சொல்கிறாங்கன்னா கர்நாடக காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளே சொல்கிறாங்க. 17ஆம் தேதி இந்த மாதிரி பாடியை நாங்கள் அனுப்பிவிட்டோம். அதுவும் தான் ஒத்து போயிடுச்சு. அடுத்ததாக இன்னொன்றுனா, இவங்க வீரப்பன் உடல் எடுத்துகிட்டு வந்தால் சொல்லக்கூடிய வழி நெடுக நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோமீட்டர் தூரம் வருது. செங்கப்பாடியில் அவர் மயக்கம் மருந்து குடித்து மயங்கி கிடந்தா சொல்லப்பட்ட இடத்துலேருந்து இந்த சின்ன காவல்திட்டு மாதிரி ஒரு 17 கிலோமீட்டர் வரும். இந்த 17 கிலோமீட்டர் தூரத்தில் காவிரி ஆற்றின் வழியாக வரும்போது வலது பக்கமும் இடது பக்கமும் ஒரு 300 விவசாயிகள் விவசாய நிலத்தை வச்சுருக்காங்க. அந்த 300 பேருக்குமே ஆடு மாடுகள் இருக்குது. அந்த ஆடு மாடுகளை எல்லாமே காவிரி ஆற்றங்கிற ஓரத்தில் பட்டி போட்டு அடைச்சி வச்சுட்டு காலையில் தண்ணி குடிச்சதுக்கப்புறம் காட்டுக்கு அனுப்புவாங்க. இந்த பட்டியில் இருக்கக்கூடிய ஆடுகளையும் மாடுகளையும் சிறுத்தையோ புலியோ வந்து பிடிச்சிருக்கிறதுனால ஒவ்வொரு பட்டியிலையும் ஒரு மாட்டு பட்டியிலையும் ஒரு ஆள் காவல் இருப்பாங்க. அவங்க காவல் இருக்கிறவரை மட்டும் இல்லாமல் வேட்டை நாய் ஒரு 2-3 அந்த இடத்துல இருக்கும். அன்னைக்கு வந்து காவிரி ஆற்றினுடைய நீர்மட்டம் 87 அடி. 87 அடிக்கும் போது நம்ம இந்த அளவுக்கு தண்ணி இருக்கும். இப்போ இருக்கிற இதே அளவு இருக்கும். இந்த அளவில் அவங்க பரிசலில் ஒரு ஆற்றுல வந்துகிட்டு இருந்ததுன்னா பட்டியல் இருக்கிறவங்க கண்டிப்பாக தெரியும். அவங்க கவனக்குறைவாக இருந்தாலும் பட்டியல் இருக்கிற நாய் சத்தம் போட்டோம். 4 பேர் உயிரோடோ அல்லது உயிரற்ற உடலையோ ஒரு போலீஸ் டீம் எடுத்துகிட்டு பரிசல் வருதுன்னா குறைந்தபட்சம் 3-4 பரிசல் தேவைப்படும். ஏன்னா இதெல்லாம் சின்ன பரிசல். பயணிகள் போக்குவரத்துக்கு பரவாயில்ல பெரிய பரிசலாக இருந்ததுன்னா 2 பரிசலோடு வரலாம். ஆனால் இது சின்ன சின்ன பரிசலில் வரும்போது 3-4 பரிசல் தேவைப்படும். இந்த 3-4 பரிசலில் இரவு நேரத்தில் அந்த வெளியே மக்கள் காவல்துறையினர் வீரப்பனுடைய கூட்டாளிகள் 4 பேரோட உடல் எடுத்துகிட்டு வர்றாங்கிறது இந்த 300 விவசாயிகளில் 300 ஆடு மாடு பட்டியலில் இருக்கிறவங்க யாராக ஒருத்தர் 2 பேர் பார்த்துருப்போம். இன்னொன்று, இந்த 300 பேருமே இரவு எல்லாம் தூங்க வேண்டாம். குறைந்தபட்சம் ஒரு 150 பேர் ஆற்றுல மீன் பிடிச்சிட்டு இருப்பான். ஒரு இடத்துல வலை விட்டுக்கிட்டு இருப்பான், ஒரு இடத்துல வலையை சுற்றிட்டு இருப்பான். இவங்க யாராவது ஒருத்தருடைய கண்ணுக்கு தட்டுப்படணும். அந்த 18 கிலோமீட்டர் தூரத்தில் இன்னொரு சிக்கல்னா, அதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்பு இருந்து கர்நாடக காடுகளில் இருக்கிற வீரப்பன் தமிழ்நாட்டு வனப்பகை நெருப்பூர், ஏரியூர், பெண்ணாகரம், இங்கே இருக்கிற கோவிந்தபாடி இந்த பக்கத்துக்கு வர்றதுக்கு காவிரி ஆற்றை கடந்து வர்றாரு. அப்படிங்கிறதுனால எந்தெந்த இடங்கள் எல்லாம் பரிசல் நிற்கிது, பரிசல் இட்டுட்டு போகிறாங்க, அந்த பரிசலை கண்காணித்து தூரத்திலிருந்து கண்காணிக்கிறதுக்கு கர்நாடக அதிரடிப்படை 5 இடத்துல கண்காணிப்பு கோபுரம் அமைச்சு உட்காந்துருக்கான். இது இல்லாமல் மொபைலில் வரக்கூடிய அந்த வேன் அங்கங்கே 10-10 பேர் இறக்கி விட்டு போயிடுவான். அவனும் அந்தந்த பகுதிகளில் சந்தேகப்படக்கூடிய பகுதியெல்லாம் கண்காணிச்சிட்டு இருக்கான். விவசாயிகளை ஏமாற்றிட்டு வந்தாலும் கர்நாடக காவல்துறை அதிரடிப்படையை ஏமாற்றிட்டு தமிழ்நாடு அதிரடிப்படைங்க இந்த இடத்துல வீரப்பனுடைய உடலை இங்கே கொண்டாந்துருக்க முடியாது. சரி, இது எல்லாமே சாத்தியமானாலும் கூட குளத்தூர் மேட்டூர் வந்ததுக்கு பிறகு அடுத்ததாக வலது பக்கம் திரும்பினா ஈரோடு மாவட்ட காடுகள், அந்த இடத்துல அந்த ஆப்ரேஷன் காட்டிக்கலாம். இங்கிருந்து வாயிலிருந்து தலையை சுற்றி திரும்ப இந்த வாய்க்கு கொண்டு வர மாதிரி தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டிக்கு கொண்டு போக வேண்டிய அவசியம் என்ன? அதுக்கு சாத்தியமே இல்லை. இவங்க அந்த பகுதி எந்த தொடர்பும் இல்லை. அப்போ வீரப்பன் அந்த பகுதிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கார். அதை வச்சு தான் அந்த இடத்துல ஏதோ நடந்திருக்கு அப்படின்னா முதல்ல இந்த கதையை விட்டுட்டு நம்ம வேறு இடத்துக்கு போகணும், ட்ராக்கு போகணும் அப்படிங்கிற முடியல. இதை பற்றி நான் பேசும்போது மணியனோட டோட்டலாக நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க. இது நடக்கவே இல்லை. ஓகே அப்படிங்கிறது நியூஸ் ரெண்டுமே, இது 2 சப்ஜெக்ட். போலீஸ் தேரியும் போய் உண்மையறியும் உங்களுக்கு சொன்னது அதை விடவும் முட்டாள்தனமான போய் இது சாத்தியலைன்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துக்கு அவர் எதுக்கு போயிட்டு இருக்காரு அப்படிங்கிறது மணியனோட நான் அவனோட பேசிட்டு இருக்கும்போது, ஆமாங்க, வீரப்பன் இறந்ததுக்கு சில நாளுக்கு முன்னால் எனக்கும் அங்கிருந்து வர சொல்லி தகவல் அனுப்பியிருந்தார். நான் கடைசி முறை போகல, ஒரு முறை நாங்கள் போய் பார்த்து வந்தேன், பெண்ணாகரம் பகுதியில் அவருக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னாரு. அவர் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அந்த பக்கத்தில் தொடர்பு இருந்திருக்கு. அந்த ஏரியாவில் நான் விசாரிச்சோம்னா எங்கே போனாலும் ஒரு முட்டு சாதம் தான் வருது. சரியான ரூட்டை என்னால் எடுக்கவே முடியல. இந்த பக்கம் எதுக்கு போனாங்க எதுக்கு வந்தாங்கிறது எந்த இடத்தையுமே என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியல. அது ஒரு பக்கம் அப்படியே போயிட்டுருக்குது. அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் சரி இதில் ஏதோ நடந்திருக்கு அப்படின்ட்டு உண்மை அறிவும் குழுவில் கலந்துக்கிட்ட நபர்கள் இருக்காங்க இல்லையா,
அதில் எனக்கு அறிமுகமான சிலர் பெரும்பாலும் இடதுசாரி சம்பந்தப்பட்ட ஆட்கள் முழுக்க முழுக்க இடதுசாரி சிலர். முழுக்க இருந்தாங்க. கோவை பாமரன். அதாவது வீரப்பன் கொல்லப்பட்டதாக சொல்லப்பட்டதில் உண்மை இல்லைங்கிறது எனக்கு தெரியுது, போலீஸ் சொன்னது. அப்போ உண்மையறியும் குழு அமைச்சிருக்காங்க. போயிட்டு வருவோன்னு வந்தேன். ஒரு நாள் போனேன், அங்கே சுற்றினேன் இங்கே சுற்றினேன், ஆற்றுக்கு போனேன், வந்தாலும் மீன் வாங்கி சாப்பிட்டேன், எல்லாம் பார்த்தேன். அவன் சொன்னான் இவன் சொன்னான், அங்கே சொன்னான் இங்கே சொன்னான், அவன் பார்த்தான் இவன் பார்த்தான்னு சொன்னாங்களே தவிர யாரும் எதையும் நேரில் பார்த்தா சொல்ல. எனக்கு வேலை இருந்து நான் கோயம்புத்தூர் வந்துட்டு ஒரே நாள் நான் போயிட்டு வந்துட்டு அதுக்கு மேலே போல. கடைசியாக அதை பற்றி முடிவெடுத்தது எல்லாமே ஹரிபாபு தமையன் 2 பேர் தான் அப்படின்ட்டாரு. அடுத்தது கோவிச்செட்டிப்பாளையம் வழக்குரைஞர் ஜெயராஜர் பேசினேன். அவரு தான் சொன்னார், நான் ஒரு நாள் போன வந்துட்டாங்க, நாங்கள் போய் விசாரித்த வகையில் யாரும் இதை நான் பார்த்தேன், இது நடந்தது, இது இருக்குது அப்படிங்கிறலாம் இல்லை, அது சாத்தியமாக இல்லையாங்கிறது நான் பார்க்கல, முடிவெடுத்தது பூரா ஹரிபாபு தமையன் அப்படின்ட்டார். பேராசிரியர் மார்க்ஸ்கிட்ட பேசினேன். ஒரு உண்மையறியும் குழு எப்படி அமைக்கப்படக்கூடாது என்பதற்கு வீரப்பன் மரணம் தொடர்பாக அமைக்கப்பட்ட உண்மையறியும் குழு தான் காரணம். அந்த அடிப்படை கட்டமைப்பே இல்லாமல் அமைக்கப்பட்ட அந்த குழு, அதனுடைய விசாரணையில் எனக்கு திருப்தி இல்லை. அவங்க அணுகு முறையும் சரியில்லை, நடந்துக்கிட்டதும் சரியில்லை. அதனால் ஒரு நாள் அந்த குழுவில் இருந்தோடு நான் வந்துட்டேன். கடைசியில் அறிக்கை தயாரிக்கிறதுக்கும் வரல, அதனுடைய அறிக்கை வெளியீட்டுக்கும் வரல. அதற்கு பிறகு எந்த உண்மையறியும் குழு அமைச்சாலும் அதுக்கு நான் தான் தலைமை பொறுப்பு, நான் தான் அறிக்கை தயாரிப்பேன். அப்படி இருந்தால் தான் நான் அதுக்கு போவேன், இல்லைன்னா அதுக்கு போகிறதில்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு உண்மையறியும் குழு எப்படியெல்லாம் செயல்படக்கூடாதுங்கிற உதாரணமே வீரப்பன் மரணம் தொடர்பான உண்மையறியும் குழு தான்ட்டார். ஒட்டுமொத்தமாக தவிர்த்தார். குமாரபாளையம் பாவலர் நடிமதி கிட்ட இருக்கிறார். நான் அவரு தான் சொன்னார், போனால் பரிசல்காரனை பார்த்தா அவன் சொன்னாங்கிறா இவன் சொன்னாங்கிறா, அவனை போய் பார்த்தா இவன் சொன்னாங்கிறா, திரும்பி வருது, எதுவும் இல்லை, எங்களால் எதையும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல, தமையந்தி ஹரிபாவு தான் பண்ணாங்கன்ட்டாங்க. சார் இதெல்லாம் அப்படியே முடிஞ்சிருச்சு. இதையெல்லாம் முடிஞ்சு அப்புறம் திரும்ப மணியனோட நான் பல்வேறு விஷயங்களாக பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த கதை வீரப்பனுக்கு மோரில் விஷ வச்சாங்க, இந்த இடத்துல கொன்னாங்க, இதை நான் பார்த்தேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு யாருன்னு விசாரித்து போனோம்னா, இந்த கடைசியை இந்த ஆளையே சுற்றி வருது. அப்படியே சுற்றி தான் வந்துட்டு இருக்கதோட அது அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டேங்குது. இதை பற்றி நீ கொஞ்சம் டீப்பாக விசாரிங்க, வேற ஏதோ நடந்திருக்கு அப்படின்னாரு. ஏன்னா அவருக்கும் தொடர்ந்து ஒரு 10-15 ஆண்டுகள் அதை பற்றி விசாரிக்கும் போது ஆரம்பிக்கிற இடத்துக்கே போய் முடியுதுனால அது உண்மை இல்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டான். இந்த வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருந்த அந்த கட்டத்தில் தான் விஜயகுமார் எழுதின வீரப்பன் சேசிங் த பிரிகேண்ட் அந்த நூல் வருது. அந்த நூலில் தான் எனக்கு ஒரு லீடு கிடச்சிது. அவர் அதில் போகிற போக்கில் நிறைய கதைகள் சொல்லிட்டு போகிறார். அந்த கதையில் ஒரு இடத்துல வீரப்பனை பற்றிய தரவுகளை எங்களுக்கு சொல்கிறதுக்காக ஒரு நபர் வர்றாரு. அவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்தவர், பட்டப்படிப்பு வரைக்கும் படித்தவர், வெளியுலக தொடர்பு நிறையா உள்ளவர், நிறைய ஆர்வம் உள்ளவர், திறமையானவர். அவருக்கு பொருளாதார வசதியும் சரியான கல்வி வசதி இல்லாத ஒரு பின்தங்கிய நிலையில் இருக்காரு. இவர் வீரப்பனுக்கு உறவினரும் அல்ல, வீரப்பனுக்கு எதிரியும் அல்ல, வீரப்பனை காட்டி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவரும் அல்ல. இவரை கொம்பு தூக்கி என்ற இடத்தில் வீரப்பன் சந்திக்கிறாரு. சந்திக்கும் போது வீரப்பனுடைய நடவடிக்கைகள், அவனுடைய குழு எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நிறைய சொல்றார். சொல்லிட்டு எங்களுடைய உளவுத்துறை காவலர் பாண்டிக்கண்ணன் மூலம் ஏற்பட்ட நட்பின் அடையாளமாக தான் அவர் எங்களுக்கு தகவல் சொல்ல வந்தார். அவர்கிட்ட நான் அந்த மாதிரி கேள்வி கேட்டேன், இந்த மாதிரி கேள்வி கேட்டேன், அவர் சொல்கிறதால உண்மையான நான் ஆய்வு பண்ணி பார்த்தேன் அப்படின்ட்டு நிறைய கதை எழுதிட்டு கடைசியாக அவருக்கு அவருடைய குடும்ப சூழ்நிலை தெரிஞ்சுட்டு அவருடைய மனைவிக்கு ஒரு அறுவை சிகிச்சை நடந்திருக்கு, சின்ன குழந்தைங்க இருக்குது, அதனுடைய படிப்புக்கு உதவக்கூடிய வகையில் நான் 1 லட்ச ரூபா பணத்தை கொடுத்தேன், அவரை வாங்க மறுப்பிட்டார், ரொம்ப கம்பல் பண்ணி நான் அந்த பணத்தை கொடுத்தனுப்பேன் அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்கிறார். அவர் ஏற்கனவே எழுதுந்து நிறைய கதைகள் இருக்குது. இதுவும் கதை தானா உண்மையா அப்படிங்கிறத நான் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு, இந்த கொம்பு தூக்கிங்கிற ஊர் எனக்கு தெரியும், அங்கே நான் போயிருக்கேன் ஏற்கனவே, அந்த ஊரினுடைய அமைப்பு எல்லாமே தெரியும், அந்த பகுதிக்கு வீரப்பன் போகிறதுக்கான சாத்தியம் இருக்குது. அந்த ஊருக்கு போய் அங்கே விசாரிக்கும் போது அந்த ஊர்லேயும் முதல் கட்ட விசாரணைகள் எனக்கு, ஏன்னா நான் விசாரிக்க போகும்போது 15 வருஷம் முடிஞ்சிருச்சு, அது மாதிரி ஆள் யாரையும் கண்டுபிடிக்க முடியல. அடுத்தடுத்த கட்ட விசாரிகளில் அந்த நபர் தான் இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த தேவராஜ் அப்படிங்கிற நபருங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவரையும் நான், அது சாதாரணமான ஆள் கிடையாது. அது காவல்துறையில் எவ்வளோ ஐபிஎஸ் மூத்த அதிகாரிகள் ஐபிஎஸ் முடித்து பல ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள அதிகாரிகள் கொடுப்பாங்க, அவங்க கூட தேவராஜ் இடத்த தோற்று போடணும், அந்தளவுக்கு திறமையாக பேசக்கூடிய நபர் அவர். அவரை பற்றி சொல்கிறதுனா ஒரு மணி நேரம் சொல்லலாம், அந்தளவுக்கான ஆளுமைகளில் ஒரு நபர். அவரை பார்த்தேன், பேசினேன். முதல் சந்திப்பிலேயே பாண்டிக்கண்ணன் நான் சந்தித்தேன், என்ற வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒத்துக்கிட்டாரு. இதுக்கு இடையில் நான் வேற ஒரு விஷயமா மதுரை பக்கம் போயிட்டு நாமக்கல்லேருந்து ஆத்தூர் போகும்போது நான் போன பேருந்து பழுதாயிட்டு சேந்தமங்கலத்தில் இறங்க வேண்டியதாகிடுது. இறங்கும்போது அங்கே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இன்ஸ்பெக்டராக இருக்கார்.
அந்த நபர் வந்து துரைப்பாண்டியன்கிற ஒரு சப் இன்ஸ்பெக்டர் குளத்தூர் இருந்தார். இவருக்கும் பாண்டிக்கானுக்கும் தொடர்பு இருக்கிறதெல்லாம் நான் முதல்ல எடுத்துட்டேன். அப்போ அவரை பார்த்து பேசிட்டு இருக்கும்போது, நான் துரைப்பாண்டியன் தான் வீரப்பன் ஆப்ரேஷனில் ரொம்ப முன்னாள் தான் இருக்காப்லையாம, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. அவனை கழுத்தறுத்து போட்டால் கூட உண்மையை வாங்க முடியாது. நாங்கள் படித்த காலத்துலேயே நாங்கள் எல்லாருமே காக்கி சட்டை போட்டதாக பெருமையாக நினைப்போம். ஆனால் துரைப்பாண்டியன் என்னால் காக்கி சட்டை பெருமை அடையணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டரு. அவன் கூட வேலை செஞ்ச 2 பசங்களை கான்ஸ்டபிளில் ஏதோ ஒரு செங்கல் சூடையிலையோ அல்லது கட்டட வேலை செய்கிற ஆள் இல்லையோ மேன்சன் வேலைக்கெல்லாம் அனுப்பியிருக்கான். அந்த பசங்களாம் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் சித்தால் வேலை செஞ்சுட்டு தான் இந்த லிங்க் எல்லாம் எடுத்திருக்காங்களா. இப்போ பின்னால் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் கல்யாணத்துக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகும்போது வரும்போது பேசும்போது தான் அதெல்லாம் அவனுக்கு தெரியுது. ஆனால் அவனும் பேசி உண்மையை வாங்குறது ரொம்ப கஷ்டம். யாரும் பேசிலாம் வாங்க முடியாது, பாட்டு போயிட்டே இருப்பான். அந்த மாதிரியான ஆள் அப்படின்னாரு. ஒரு சின்ன தொடர்பு. அப்போ அதுக்கப்புறம் தான் பாண்டிக்கரன் தொடர்பான விஷயங்களை நான் மீண்டும் ஆடி எடுக்கும்போது பாண்டிக்கரனுடைய ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இந்த பாண்டிக்கரன் எங்கே இருக்கார் என்னங்கிறத நான் விசாரிக்கிறேன். அவர் தேனியில் இருக்கார் அப்படிங்கிறாங்க. தேனியில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணி அங்கிருந்த பத்திரிகை துறை நண்பர்கள், காவல்துறை நண்பர்களெல்லாம் கேட்கும்போது பாண்டிக்கரனுடைய ஃபேஸ்புக் ஐடி, அவருடைய வாட்ஸ்அப் குரூப் இருந்த ஃபோட்டோலாம் எனக்கு எடுத்து கொடுக்குறாங்க. இந்த நபர்களெல்லாம் பார்த்து செங்கப்பாடியில் கொண்டு கேட்கும்போது அங்கே இருந்தவங்களும் சொல்கிறாங்க இந்த ஆள் இங்கே இருந்தான் அப்படின்ட்டு. இங்கெல்லாம் இருந்தான் அப்படிங்கும்போது அந்த ஊரில் சின்ன பசங்க ஒரு 18 வயசு 17 வயசு பசங்களை எல்லாம் ஒரு டீமாக சேர்த்துக்கிட்டு ஒரு 10 பேர் 15 பேர் சேர்த்து ஒவ்வொருத்தர்கிட்டே வாரம் 20 ரூபா வசூல் பண்ணுறது. 6 வாரம் 8 வாரம் போயிடுச்சுன்னா ஒரு 150 ரூபா 200 ரூபா சேரு. இவங்க ஒரு 100 ரூபா போட்டு 250 ரூபா சேர்த்து அவங்களை எல்லாம் டூர் கூட்டி போகிறது, திருப்பதி போகிறது, சென்னை போகிறது, மகாபலிபுரம் போகிறது, இந்த மாதிரி பல இடங்களுக்கெல்லாம் கூட்டி போயிருக்கேன். இரவு 11 மணிக்கு மேலே செகண்ட் ஷோ சினிமா கூப்பிட்டு வந்து இவங்களுக்கு பரோட்டா ஆப்னெட்டில் வாங்கி கொடுத்து கூட்டி போகிறது மாதிரி இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு நெருக்கத்தை உருவாக்கி வச்சுருக்காரு பாண்டிக்கரன். இன்னொரு கான்ஸ்டபிள் செந்தில் அப்படின்ட்டு. இந்த மாதிரி டூர் போகும்போது நாங்கள்லாம் ஃபோட்டோ எடுத்தோம். நாங்கள் அந்த ஃபோட்டோ கொடுங்கன்னு தெரியுதுன்னா அந்த ஃபோட்டோ எப்போ யாரெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்களோ அதையெல்லாம் பின்னால் வந்து இன்டெலிஜென்ட் டீம் வாங்கிட்டு போயிட்டாங்க. யாருக்கிட்டையுமே ஃபோட்டோ இல்லை. 2வது கிராமப்புற மக்கள் அந்த ஃபோட்டோவெல்லாம் பாதுகாப்பாக வைக்கணுங்கிற அக்கறை இல்லாமல் வீட்டில் வெட்டுக்கையில் சொருவினேன், குடிசையில் சொருவினேன், மொடாக்குள்ளே போட்டு வச்சுருந்தோன்னா பாதி கிடைக்காம போயிட்டு மேக்ஸிமம் போலீஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த காலகட்டத்தில் அந்த ஊரில் இருந்து இப்போ வெளியூர் இருக்கிற யாராவது இருந்தால் மூலமாக கிடைக்குன்னு பார்த்து வெளியூர் இருந்த ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு 4 ஃபோட்டோ பிடிச்சாங்க. அந்த 4 ஃபோட்டோவில் இருந்த அந்த பாண்டிக்கரன் அங்கே வேலை செஞ்சாலும் இங்கே இருந்தாலும் சரியாக வருது. அப்போ பாண்டிக்கரனுக்கு இதில் ஏதோ முக்கியமான ரோல் இருக்குது அப்படின்னு. அப்புறம் ஒரு இடத்துல நான் பாண்டிக்கரனை சந்திச்சு பேசினேன். முதல் சந்திப்பிலேயே சில விஷயங்களை பேசினார், சில விஷயங்களை தவிர்த்துட்டார். அடுத்து தொடர்ந்து தேனிக்கும் சேலத்துக்கும் பல முறை பயணம் பண்ணி ஒவ்வொரு இடமா அவரை பேச ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த தேவராஜ் அப்படிங்கிற அந்த எம்என் அவரையும் நான் பார்த்துட்டேன். இதுக்கு அடுத்த கட்டமாக எங்கே போகிறதுங்கிறது தெரியல. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தான் வீரப்பன் சேசிங் த பிகன் புத்தகத்தை குளத்தூர் மணியன் ஒரு காத்து கொடுக்குங்க. அவர் அதை படிச்சுட்டு சொன்னார், அந்த புத்தகத்தினுடைய கடைசியில் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிழவன் ஒரு வயசானவரை சந்திக்கிறதுக்கு இந்த ட்ரேடர் அனுப்புன்னு சொல்லி விஜயகுமார் சொல்லியிருக்காரு. அந்த பெரியவர் புலவர் கலிய பெருமாள் அவரை சந்திக்கிறதுக்கு தான் போனாங்க. அவரை புலவர் கலிய பெருமாளும் ஒரு கட்டத்தில் இங்கே வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. ஆனால் அவர் எப்போ பார்த்தாரு என்னங்கிறது எனக்கு தெரியாது. அவர் இறந்த சில ஆண்டுகளுக்கு பிறகு அவரோடு தொடர்பில் இருந்தால் அரூர் வேடியப்பன்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோன்ட்டு. நீங்கள் வேடியப்பனை பார்த்தா தகவல் தெரியுங்க. அதுக்கப்புறம் நான் வேடியப்பனை பார்க்கும்போது தான் அதுக்கு பிறகு புலவர் கலிய பெருமாளுடைய தொடர்பும் மாவோயிஸ்ட் ஐயப்பனுடைய தொடர்பும் அந்த அமைப்பெல்லாம் எங்கே போயிட்டு இருக்கான்னு தெரியுது. அப்புறம் வேடியப்பன் எங்கே சந்திக்கும் போது ஒரு பெண்ணாகரம் பக்கம் தும்கல்கிட்டார். இதுக்கடையில் அடுத்த கட்ட விசாரணையில் நான் தும்கலுக்கும் செங்கப்பாடிக்கும் என்ன தொடர்பு குறித்து விசாரிச்சோம்னா, செங்கப்பாடியில் வீரப்பன் குழுவோடு நெருங்கிய தொடர்பு இருந்தால் சொல்லக்கூடிய மாத்துப்பரி கலாட்டை மாதையன் ஐயந்துரை 2 பேர் இருக்காங்க. இவங்களுடைய அக்கா குழந்தையம்மாள், அவங்களுக்கு 4 பசங்க. அந்த 4 பையன் ஒருத்தர் மயில்சாமி. அந்த மயில்சாமி இப்போ இல்லை, உயிரோடு இல்லை, ஒரு 6-7 வருஷத்துக்கு இறந்துட்டார். அந்த மயில்சாமிக்கு பெண்ணாகரம் பக்கத்தில் தான் திருமணம் ஆகிருக்குங்கிறாங்க. ஆனால் அவன் இறந்ததுக்கு பிறகு அந்த பொண்ணு இங்கே வரவில்லை. அந்த பையன் உயிரோடு இருக்கும்போதே சில நாளுக்கு பிறகு பெண்ணாகரத்தை கூடி போயிட்டாங்க. அதனால் எந்த ஊர்னு அவங்களுக்கு யாரும் தெரியல. அப்படியே ஒவ்வொரு கட்டமாக விசாரிக்கும்போது கோடுப்பட்டிக்கு பக்கத்தில் இருக்குதான் அந்த பொண்ணு கல்யாணம் ஆச்சு. ஆனால் இப்போ கணவன் இறந்ததுக்கு பிறகு அந்த பொண்ணு அங்கேயே போய் செட்டில் ஆகிடுச்சுட்டாங்க. இதுக்கடையில் வேடியப்பனோட தொடர்பு வரும்போது வேடியப்பன் பெண்ணாகரத்துலேருந்து வடக்கு பக்கம் போனோம்னா இல்லை இடது பக்கம் தும்கல்கிற ஒரு இடங்கன்னாரு. அந்த இடத்துக்கு வேடியப்பனோட கூட்டிகிட்டு போய் பார்க்கும்போது இந்த ருக்மணியினுடைய வீடு, இந்த ருக்மணிக்கும் இவங்களுக்குமான தொடர்பு, அது அக்கா மகனுக்கு கல்யாணம் பண்ண கொடுத்த இடங்கனால அந்த இடத்துக்கு தொடர்பு வருது. இந்த மாத்துப்பரி கல்லாட்டில் இருக்கிற மாதையன் ஐயந்துரைக்கு இந்த தேவராஜுக்கு என்ன தொடர்புனா தான் தேவராஜுடைய மச்சன்னா ஐயந்துரை. தேவராஜுடைய பெரியப்பா பொண்ணை ஐயந்துரை கல்யாணம் பண்ணியிருக்கு. நெருங்கிய உறவு. இந்த உறவுக்குள்ள தான் கடைசி காலகட்ட சந்திப்பு இருந்திருக்கு.
இது எல்லாமே போயிட்டு தேவராஜ் அவர் புலவர் கலியபெருமாளை எதுக்கு போய் சந்திக்கிறாரு? வீரப்பன் அடுத்த கட்டமாக தன்னோட ஆளுடைய எண்ணிக்கை இப்போ இருக்குன்னு நினைக்கிறார். அவருக்கான பணம் அப்படிங்கிறது ஒரு தேவைக்கு மேலே இருக்குது, அது மேலே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அவருக்கு தேவை ஆளுங்க. ஏன்னா அதை இவர் மூலியமாக சொல்லி அனுப்புகிறார். ஆமாம், அடுத்த மாவோயிஸ்ட் அமைப்பு, அதாவது ஏற்கனவே 2-3 அமைப்பு வந்துட்டு போயிட்டாங்க. தமிழ்நாடு விடுதலை படை, தமிழ்நாடு மீட்பு படை, இளவரசன் தலைமையிலான ஆளுங்க, அல்லுமா அமைப்பை சேர்ந்தவங்கன்னு சொன்ன இஸ்லாமிய ஆளுங்க எல்லாமே வந்துட்டு யாருமே அங்கே நிற்க முடியாமல் ஓடிடுறாங்க. அதுக்கு பிறகு நக்சல் அமைப்பை உள்ளே சேர்த்துட்டோம்னா மக்கள் யுத்த கூட பேரில் அப்போ இயங்கிட்டுலாம் அவங்க உள்ள சேர்த்துட்டோம்னா ஆளு கூட வருவாங்க, நமக்கு ஒரு பாதுகாப்பு. ஏன்னா 4 பேர் காட்டுக்குள்ள இருந்துட்டு இருக்கிறது ஒரு சலிப்பு இருக்கும். ஒரு 10 பேர் 15 பேர் இருந்தாங்கன்னா போகிறது, இடம் மாறுறது, அடுத்து காவல்துறை வந்தாலும் நம்ம எதிர்த்து நின்று சண்டை போடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் பலமாக இருக்குது. அப்படிங்கிறனால ஒரு ஆளை அதிகப்படுத்துகிற முயற்சியிலே இருக்காது. இந்த நோக்கத்துக்காக தான் இவங்களை சந்திக்கிறாங்கிறது ஒவ்வொரு கட்ட மூவ்லையுமே நமக்கு தெரிஞ்சிருது. அதுக்கு பிறகு அந்த அமைப்பினுடைய முதல் கட்ட தொடர்பாளர் வராது, 2வது கட்ட தொடர்பாளர் வராது, 3வது கட்ட தொடர்பாளர் வராங்க, எல்லாமே பேசுகிறாங்க. பேசுனதுக்கப்புறம் இந்த அமைப்பு முறையாக 2 இணையறதுக்கான நகர்வு எல்லாம் போயிருக்கு அப்படிங்க தெரியுது. இது எல்லாம் எடுத்து கடைசியாக எப்படி வீரப்பன் கொல்லப்பட்டாருங்கிறது வரைக்கும் அந்த தரவெல்லாம் கொண்டு வந்தது பிறகு தான் இன்னும் பெரிய சந்தேகம் வருதுன்னா, இந்த மாவோயிஸ்ட் அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த நபர், இந்த அமைப்பை சேர்ந்தவங்க தான் வக்கீல் ஹரிபாபு மூலமாக உண்மையும் அறிவு கூடவே அமைச்சிருக்காங்க. ஹரிபாபு சொல்கிறார், எங்களுடைய கட்சி சொன்னதுனால தான் நான் இந்த வேலையை செஞ்சேன், கட்சியினுடைய தலைமை தான் எனக்கு இந்த வேலையை செய்ய சொல்லிச்சு அப்படிங்கிறார். அப்போ கட்சியினுடைய தலைமை இந்த வேலை செய்ய சொல்லி எனக்கு இப்படி ஒரு டைரக்ஷன் கொடுத்தாங்க, நான் செஞ்சேன்னு இவர் சொன்னார்னா, இவருக்கு இங்கே யாரும் வீரப்பனை வச்சு கொண்டாங்கன்னு வாய்மொழியே சொல்லவே இல்லை. வீரப்பனோட இங்கே கிடதுன்னு சொல்லவே, வீரப்பனை நான் கடைசியாக பார்த்தோன்னு யாரும் சொல்லலை. எல்லாமே இவராக ஒரு கற்பனையாக இந்த மாதிரி வச்சு கொல்லப்பட்டாங்கிற ஒரு ஸ்டோரியை முடிச்சிட்டாரு. ஆனால் இந்த குழு தான் இவரை இயக்கி இந்த உண்மையறிவு குழு நிலமாக ஒரு அறிக்கையை வெளியிட வச்சிருந்தேன்னா, இந்த குழுவை சேர்ந்தவங்க யோகியமானவங்களாக இருந்தாங்கன்னா, கடைசி காலத்தில் இந்த அமைப்பை சேர்ந்தவங்க ஒரு 5-6 முறை வீரப்பனோட செஞ்சுருக்காங்க. எனக்கு தெரியும் ஒரு 6-7 முறை செஞ்சுருக்காங்க. இந்த 6-7 முறை செஞ்சதுக்கு காரணமாக இருந்து தேவராஜை பார்த்து விசாரிச்சிடணும். தேவராஜை காட்டுக்குள்ளே ஊட்டிட்டு போனால் ஐயல்வரையை பார்த்து விசாரிச்சிடணும். அல்லது அந்த தும்கல் இருக்கிற வீடு, இவங்க போய் சந்திச்சு வரக்கூடிய அந்த வீட்டை சேர்ந்த யாரோ ஒருத்தர் பார்த்து விசாரிச்சிடணும். அந்த வீட்டில் 3 பேர் பசங்க இருந்திருக்காங்க. தங்கான் ஒரு பெரியவர் இருந்திருக்காரு, அவங்க மனைவி இருந்திருக்காங்க, 2 மகள் இருந்திருக்காங்க. இவங்க யாரையோ பார்த்து விசாரித்து கடைசி என்ன நடந்துருக்குன்னா, எங்களுடைய அமைப்புக்கும் அவருக்கும் பேச்சுவார்த்தைக்கு வந்தார், நாங்கள்லாம் பேசினாங்கிறத கூட சொல்ல தேவையில்லை. ஆனால் இவங்களை பார்த்தா தானே உண்மை தெரிஞ்சிருக்கும். வீரப்பன் இவங்கெல்லாம் ட்ரௌசர் போட்டுக்கிட்டு இருந்த காலத்திலேயே அரசியல் பண்ணவர். வீரப்பனுக்கு தெரியாத அரசியல் இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கிடையாது. இவங்க என்ன சொல்ல போனால் ஒரு வெங்காயம் தான், இவங்களுக்கு ஒரு வெங்காயம் தெரியாது. ஆனால் வீரப்பன் 1980களிலேயே அரசியல் நடந்தவர். முழுக்க வீரப்பன் நீந்ததில் 99% பங்களிப்பு மாவோயிஸ்ட் அமைப்பை சேர்ந்த சுந்தரமூர்த்திக்கு இருக்கு. அவர் இல்லாமல் வீரப்பன் அங்கே வெல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. முதல்ல உங்களுக்கு தெரியாது, ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு சுந்தரமூர்த்தியையும் அதிரடிப்படை தூக்கி எடுத்து போய் மாப்பக்கூட இருக்கக்கூடிய சக்தி சூரனுடைய கெஸ்ட் ஹவுஸில் ஒரு லாக் பண்ணிடுறாங்க. கடைசி கட்ட பேச்சுவார்த்தையிலும் சரி, கடைசியில் வீரப்பன் நீண்ட அந்த நேரத்திலும் சரி, கூட இருந்தது மாவோயிஸ்ட் அமைப்பு.